ஒரு அவேர்னஸான படங்க அது. எல்லாமே ஒரு லேடிஸ் எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர்னு வந்து ஒரு தண்ணி தாகன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ராபரி பண்ணி இப்போ நகைலாம் அடிச்சுட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து இனிமேல் ஒரு வீட்டில் இருக்கவங்க இப்போ அவேர்னஸாக ஒரு யார் வந்து தண்ணி கேட்டாலும் ஒரு கதவு திறக்கிறப்போ ஒரு ஜன்னல் வழியாக ஆளை பார்த்துட்டு கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுற இதுவரைலாம் இல்லை. இது இப்போ ரொம்ப இந்த மாதிரி படம் ஒரு விழிப்புணர்வான படமாக இருக்குது, நல்லா இருக்குது. வனிதா விஜயகுமார் சோனியா சூப்பராக நடிச்சிருக்காங்க. மாசாக இருக்குது படம், கொஞ்சம் சூப்பருங்க. வல்கர் இல்லைங்க, கொஞ்சம் ஒரு சில இடத்துல இந்த ரேப் சீன் கொஞ்சம் இருக்குது. அது ஒன்றும் பெரிய இதுவாக இல்லைங்க, நல்லா பார்க்குற மாதிரி தான் இருக்கு. சூப்பர் சூப்பருங்க. இல்லைங்க போர்ன்றதே கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாதுங்க. இங்கே தூங்க முடியாது இந்த படத்தில், அவ்வளோ அருமையாக இருக்கு. ஒருத்துங்க டபுள் ஒருத்துங்க. படம் எப்படி இருந்துச்சு, என்ன சொல்லுவாங்க? சூப்பருங்க, படம் நல்லா இருக்குங்க. ஒரு அவேர்னஸான படங்க, நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்கு. தண்டு படம் டைட்டில் வச்சிருக்காங்க, ஆல்ரெடி 2 வந்திருக்கு. அது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. சோனியா அகர்வாலும் ரொம்ப அருமையா ஒரு சாஃப்ட் கேரக்டர், அவங்க ஒரு வில்லியா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா சூப்பரா நடிச்சிருக்காங்க. வனிதா விஜயகுமார் அவங்கள விட மிஞ்சி நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க படம். சூப்பர் டேரக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருக்காரு. ஒரு நிமிஷம் கூட படத்தை இந்த கேப் இல்லாம நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. அருமையா இருக்கு படம். ஒரு அதாவது இன்னைக்கு நாட்டுல நம்மளுக்கு தெரியாம நடக்கிறது ஒரு நேச்சுரலாவே காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அது மாதிரிலாம் நடக்கிறது தான் நம்ம இல்லாண்ட சொல்ற இது பண்றதுல போலீஸும் சூப்பரா ஆக்ட் பண்ணி இதுவா இருக்கு. தண்டனை பண்றவங்களுக்கும் ஒரு சரியான தண்டனையை கொடுக்குறாங்க. நல்லா எடுத்துருக்காங்க. சூப்பர். ஜிதின் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பரா எல்லாருமே பார்க்க வேண்டிய பேர்ப்பா. அதுல 3 பேரை காசு கொடுத்து கூட்டினாங்க தெரியல. ஆனா ஒரு விஷயம்பா, இந்த தண்டுப்பாளையம் வந்து தேனி குட்கா புகையில இதெல்லாம் உட்கொள்ளாதீங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லுவாங்க. அதே விழிப்புணர்வோட இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பொண்ணுங்களை ரேப் பண்ற சீன் வருது. அந்த ரேப் பண்ற சீன் கொஞ்சம் கொடூரமா இருக்கிறதுனால இந்த படத்துக்கு டிக்கெட் கொடுக்குறப்ப 18+ தான் கொடுக்குறாங்க. ஆளை பார்த்துதான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஆனா உள்ள வந்து தியேட்டர்ல 18 பேர் தான் இருந்தோம். பிரிண்ட் சரியில்லை படத்துல. இன்னொன்னு அந்த கேமராமேனை பார்த்தனா செருப்பால் அடிக்கணும். ஒரு ஜன்னலை திறக்கிறாங்க, அந்த ஜன்னலை திறந்தா நம்ம கண்ணில் ஒளி அடிக்குது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரிலாம் கேமராமேன் எல்லாம் செலக்ட் பண்ணி சரி விடுங்க. தெலுங்கு படம் சோனியா அகர்வாலும் வனிதா விஜயகுமாரும் இருக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சீன் வராங்க, லாஸ்ட் சீன் வராங்க, அவ்வளவுதான். மற்றபடி தெலுங்கு படமா தான் இருக்கு. சோனியா அகர்வால் மூச்சு விடாம ஒரு ஃபுல் பாட்டில் குடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், குடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு அந்த மாதிரி நிறைய சீனு. ஆனா தண்டுபாளையத்தை சொல்லணும்னா இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியால இன்னைக்கு பரப்புனா அகரகாரம் சரியா இருக்கட்டும், தமிழ்நாடு சரியா இருக்கட்டும், ஹூப்ளியா இருக்கட்டும், பெல்கமா இருக்கட்டும், அனந்த்பூரா இருக்கட்டும், எல்லா ஊர்லயும் இவங்க இருக்கிறாங்க. இருந்து உள்ள இருக்கிறாங்க, தூக்கு தண்டனையும் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களோட நெட்வொர்க் இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. இவ்வளவு பெரிய இதுல நெட்வொர்க் இருக்கிற நம்ம சேட்டலைட் மூலியமா பண்றப்போ இந்த நெட்வொர்க்கை ஏன் இன்னும் பண்ண முடியல அப்படின்னு இன்னைக்கு தமிழா பாண்டியனா இருக்கட்டும், கிரைம் செல்வராஜா இருக்கட்டும் எவ்வளவு சொல்றாங்க. நீங்க வந்து குழந்தைய கூட்டு வரவங்களை வந்து நீங்க பாவம் பார்க்காதீங்க, உங்க வீட்டுல தண்ணி கொடுக்காதீங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க, ஏன்னா உங்களை வாட்ச் பண்ணி உங்களை காலி பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு சொத்து சேர்க்கலாம், நகை சேர்க்கலாம், ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கு நீங்க விழிப்புணர்வா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி விழிப்புணர்வா இருக்கணும்னா இந்த மாதிரி படங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வா இருப்பீங்க. தெலுங்குல இது பார்ட் 2 வந்துச்சு, தமிழ்ல இப்பதான் வருது. இருந்தாலும் தெலுங்கு வாடை அடிக்குது. ஒன் டைம் வாட்சபிள். தெலுங்குல பார்த்தா அதே சீன்ஸ் தான் இருக்கிற மாதிரியே தெலுங்கு படம் தான். இதுல சோனியா அகர்வால்னு ஒரு பர்கரையும் வனிதா விஜயகுமார்னு ஒரு மேல இருக்க பண்ணு 2 பண்டை வச்சுட்டு நடுவுல தெலுங்குத்த சொருவி நம்ம கையில மேல ஊத்தி கொடுத்துட்டாங்க. ஆனா 500க்கும் மேற்பட்ட ரேப்பு, 1000க்கும் மேற்பட்ட கொலை இதெல்லாம் பண்ணியும் இன்னும் சில பேர் தண்டனையை அனுபவிச்சுட்டு அவங்க நெட்வொர்க் வெளியே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த நவீன இந்தியால களையப்பட வேண்டும். போலீஸ் துறைக்கும் நீதித்துறைக்கும் ஒரு பெரிய மாறுதல் கொடுக்க வேண்டும்ன்றது தான் எல்லாரோட ஒரு பத்திரிகையாளரோட ஆசை. அந்த தண்டுபாளையம் கேங்கு இன்னும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்னும் உள்ள இருந்தாலும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஜனங்க விழிப்புணர்வா இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து ஏகப்பட்ட செஞ்சுட்டு போயிருக்காங்க. 2015 அவங்க ஆக்டிவிட்டி இல்லை. பட் லாக்டவுனுக்கு அப்புறம் 2017 நம்ம இங்க செங்கல்பட்டுல நடந்திருக்கு, கிருஷ்ணகிரியில நடந்திருக்கு, கரூர்ல நடந்திருக்கு, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க ஸ்டைலை மாத்தி இருக்கிறாங்க. கழுத்து இருக்கிற ஸ்டைல்லாம் விட்டு இப்ப வேற மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய கொலைகள் கண்டுபிடிக்க முடியல. உண்மையா சொல்லணும்னா ஒரு வீட்டுக்காரே அவங்க பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டாருன்னு ஜெயில பிடிச்சி போட்டு அவர் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்து திருப்பணியா வந்து இந்த கேஸை கொடுத்து அதுக்கப்புறம் இது தண்டுபாளையம் கேங் தான் பண்ணாங்க அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு அந்த கேங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. வெளியில நெட்வொர்க் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் விழிப்புணர்வு அடையணும். 10 பேர் பார்த்தாலும் அது வேலைக்கு ஆகாது. நீங்க ஓடிடியில பாருங்க,
கொஞ்சம் இதை சென்சார் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே இந்த படம் எப்படிண்ணா இருக்கு? ஒன் டைம் வச்சு நீங்க நெகட்டிவா சொல்லி ஃபுல் சீரிஸ் பாசிட்டிவா சொல்லுங்க. நான் என் காசு போட்டு பார்க்க வந்தேன், என்னோட காசு. ஓகேவா? ஓகே ரைட். காடு தண்டு பாளையத்துக்கு வணக்கத்தை போடு. தண்டு பாளையம் இந்த படத்தை தான் நீ பேசுற வெந்து தழுந்தது காடு தண்டு பாளையத்துக்கு வணக்கத்தை போடு. இப்போ தண்டுப்பாளையம் தான் படம் பார்த்துட்டு வரேன். தண்டுப்பாளையம் பூக்கரின் வண்டுப்பாளையம், நல்லா இனிப்பான கண்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பிரஸ்ல ஏற்கனவே படம் பார்த்திருப்பீங்க அந்த தண்டுப்பாளையம் படத்தை. எப்படி தண்டுப்பாளையம் எப்படி இருந்துன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா இருந்திருக்கும். இளைஞர்களுக்கு, ஆமா இளைஞர்களுக்கு நல்ல ஒரு எழுச்சியோட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்த்த மக்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா இருக்கு படம், நல்லா அருமையா இருக்கு. இதுல வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் தனியாக இருக்கும் பெண்கள், முன்பின் தெரியாதவங்க வந்து எதுவும் அட்ரஸ் கேட்டாலோ இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாலோ, ஆமா எதனா போன் நம்பர் எதுவும் அந்த மாதிரி எதனா விஷயங்கள் கேட்டாலோ நீங்க தயவு செஞ்சு கதவை திறக்காதீங்க. கதவை திறக்காம ஜன்னல் வழியாவே பேசி அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அப்படி நீங்க திறந்தீங்கன்னாக்கா ஆமா பல விபரீதங்கள் எல்லாம் நடக்கும். அவங்க வந்து உள்ள இருக்கிற நகை பணம் அதெல்லாம் மட்டும் எடுத்துன்னு போறது மட்டும் இல்லாம உங்களுடைய உயிரே போறது இருக்கு. முக்கியமா ரேப்லாம் வேற பண்ணிடுறாங்க. அதனால உங்களுடைய ஆமா அதுவும் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வடமாநில அதுவும் இல்லாம கதற பண்றாங்கப்பா. அதெல்லாம் ரொம்ப இது என்னது இந்திக்காரங்க மேல கொஞ்சம் பயம் ஜாஸ்தியா இருக்கு. வடமாநில அப்படி சொல்ல முடியாது. இவனை பார்த்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு, இவனை பார்த்தாலும் பயமா தான் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு காம உணர்ச்சி இருக்கு. அதனால இப்ப இந்திக்காரங்க மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படி இல்ல. தமிழர்கள், இவங்க தெலுங்காரங்க இல்லையா, மலையாளக்காரங்க, கன்னடக்காரங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அதனால திருடன் அப்படின்ற எல்லா இடத்துலயுமே தான் இருக்கு. நம்ம வந்து மொத்தமா வடநாட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் திருட்டுத்தனம் நடந்துட்டு தான் இருக்கு. உனக்கா சொல்றேன்டா தம்பி, தண்டுப்பாளையத்துக்கு வணக்கத்தை போடு. இதுல சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க, வனிதா விஜயகுமார் அவங்க நடிச்சிருக்காங்க. படத்தோட இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள். படத்தை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தண்டுப்பாளையத்தை தான் சொன்னேன். கையை வேற தண்டு நினைச்சீங்களா? தண்டு பூச்செண்டு